இந்த ரோடு பாத்தீங்க அப்படின்னா ஆவடி டு மோரை போற ஒரு ஆன் ரோடு தாங்க. இங்க இருந்து ஒரு 100 மீட்டர்ல ஒரு சூப்பரான சைடு தான் பார்க்க போறோம். 3.1 ஏக்கர்ஸ்ல 40 வில்லா மற்றும் ஒரு 100 அபார்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. இதுதான் ஹால் வந்து 15/10 இது வந்தீங்கன்னா சின்ன கம்ப்யூட்டர் யூனிட் மாதிரி இங்க ஒரு பிளேசிங் கொடுத்திருக்கோம். சின்ன வர்க் பண்றதா இருந்தா வர்க் பண்ணிக்கலாம். ஆமா, வர்க் ஸ்டேஷன் மாதிரி கொடுத்திருக்கோம். இங்க இது வந்து கிச்சன், இது டைனிங் ஏரியா வந்துரும். டைனிங் ஏரியா வந்துரும். ஆமா, டோட்டல் டைனிங் ஏரியா இது. ஹேண்ட் வாஷ் கூட இங்க மிரரோட வச்சிருக்கீங்க. ஹேண்ட் வாஷ் வித் மிரர். கிச்சன் ஏரியா பாத்தீங்கன்னா அந்த அவுட்டர் பாத்தீங்கன்னா இது வந்து 7 feet by 10 feet. இங்கேயுமே வுடன் டோர் கொடுத்திருக்காங்க. அதோட பாத்தீங்க அப்படின்னா grill gate, சேஃப்டி grill gate கொடுத்திருக்கோம். இது பாத்தீங்கன்னா 6 feet by 20 feet வரும். இந்த ஏரியா வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக சார். வாஷிங் மிஷின் ஏரியா ஒரு 9/10 அப்படின்ற அளவுல நம்ம ஒரு பெட்ரூம் கொடுத்திருக்கோம். இங்க கடப்பா அதெல்லாம் கிடையாது. ஃபுல்லா எல்லா இடத்துலயும் கிரானைட். இங்க கடப்பாவே பார்க்க முடியாது. இது பாத்தீங்கன்னா இது ஸ்பெஷல் வுடன் ஸ்டேர்கேஸ். இந்த மாதிரி ஸ்டேர்கேஸ் நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. இங்க வந்துட்டோம் அப்படின்னா சேம் அதே டைல்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. பார்க்கவே நல்ல லக்ஸரி ஃபீல் கொடுக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா 11/10 இதனுடைய 11/10. இது பாத்ரூம். இது வந்து 8/4. இதுல இருந்து வெளியில வரும்போது இது வந்து ட்ரெஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க. இங்க ரோ ஹவுசஸ் தான் ஃபுல்லா வருது. எல்லாமே தனித்தனியா. வால் ஷேரிங் கூட கிடையாது, எதுவுமே கிடையாது. வெல்டெக்கோட ஹாஸ்டல் அதுக்கு பக்கத்துலயே பாத்தீங்க அப்படின்னா வெல்டெக் கூடிய லா காலேஜுமே இருக்கு. இப்போ ஆல்ரெடி நாங்க வந்து சிஎம்டி அப்ரூவ் பண்ணி வச்சுட்டோம். நாங்க இந்த மாதிரி எப்போதுமே பஸ் போற ஆன் ரோட் பக்கத்திலே ஒரு சூப்பரான சைடு தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த சைட் பாத்தீங்க அப்படின்னா வேற லெவல்ல டெவலப் பண்ணிருக்காங்க. அதுவும் இந்த ரோடு பாத்தீங்க அப்படின்னா ஆவடி டு மோரை போற ஒரு ஆன் ரோடு தாங்க. இங்க இருந்து ஒரு 100 மீட்டர்ல ஒரு சூப்பரான சைடு தான் பார்க்க போறோம். சார் பக்கத்துல இருக்காங்க. சைட்டை பத்தி டீடைலா கேட்கலாம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்க. ஓகே சார், பாக்குற வியூவர்ஸ்க்கு வந்து உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கங்க சார். நம்ம கம்பெனி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கங்க. ஹாய், ஐ எம் வேல்முருகன், வீஸ்கர் கிரீன் ஹவுஸ் உடைய ஒன் ஆஃப் த பார்ட்னர். நாங்க 4 பார்ட்னர் இருக்கோம். அதுல ஒரு பார்ட்னர் நானு. ஏரியா தான் வந்து எங்களுடைய லேஅவுட். 3.1 ஏக்கர்ஸ்ல 40 வில்லா மற்றும் ஒரு 100 அபார்ட்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. இது வந்து நம்ம உள்ள போய் பார்க்கலாம். வாங்க சார், வீட பாத்துலாமா சார்? வாங்க பார்க்கலாம். ஓகே சார், சொல்லுங்க சார். ஒன் பை ஒன்னா சொல்லுங்க சார். இது வந்து பிளாட் நம்பர் 53. இது வந்து என்ட்ரன்ஸ் வந்து கேட் பாருங்க, ஃபேன்சி கேட். அடுத்தது பாத்தீங்கன்னா உள்ள வந்தீங்கன்னா இது வந்து கம்ப்ரஸ்ட் வுடன் டோர். ஓகே. இதுதான் ஹால் வந்து 15/10 இதுல வந்து டிவி யூனிட்ஸ், அது இல்லாம ஸ்மால் கபர்ட்ஸ் நீங்க வச்சுக்கிறதுக்காக கொஞ்சம் டிராஃபி இந்த மாதிரி அழகு பொருட்கள் வச்சுக்கிற மாதிரி எல்லாமே டோட்டலா அப்படி கொடுத்திருக்கோம். இதுல இருந்து இப்படி வந்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலி ஸ்டேர் கேஸ்ல இருந்து சின்ன மறைப்புக்காக இதை கொடுத்திருக்காங்க. ஓகே. இது கொடுத்துட்டு இப்படி வந்தோம்னா ஹால் வந்து 15/10 ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இது வந்து காமன் டாய்லெட் அண்ட் பாத். ஆக்சுவலி இதோட சைஸ் என்ன சார் வருது? இது வந்து 7/4. இது வந்தீங்கன்னா சின்ன கம்ப்யூட்டர் யூனிட் மாதிரி இங்க ஒரு பிளேசிங் கொடுத்திருக்கோம். சின்ன வர்க் பண்றதா இருந்தா வர்க் பண்ணிக்கலாம். ஆமா, வர்க் ஸ்டேஷன் மாதிரி கொடுத்திருக்கோம். இங்க சின்ன வர்க் ஸ்டேஷன். இது வந்தீங்கன்னா இது வந்து கிச்சன், இது டைனிங் ஏரியா வந்துரும். டைனிங் ஏரியா வந்துரும். ஆமா, டோட்டல் டைனிங் ஏரியா இது. ஹேண்ட் வாஷ் கூட இங்க மிரரோட வச்சிருக்கீங்க. ஹேண்ட் வாஷ் வித் மிரர் அது கொடுத்திருக்கோம். கனெக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஆமா, கிச்சன் பிளாட்ஃபார்ம் வந்து 2 பக்கமும் கொடுத்திருக்கோம் பாருங்க. ஓகே. இந்த பக்கம் ஒரு பிளாட்ஃபார்ம். இது வந்து வாஸ்து பிரகாரம் நாங்க இத பண்ணிருக்கோம் டோட்டலாவே. இது பாத்தீங்கன்னா இது பேக் யார்ட் வரும். இது வந்து பூஜா ரூம்காக கொடுத்திருக்கிறது. இது வந்து another பிளாட்ஃபார்ம். இதுல வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா மிக்ஸி அண்ட் கிரைண்டர் அதெல்லாம் போட்டுக்கிறதுக்காக இந்த இடத்துல நாங்க இது பண்ணிட்டோம். ஓகே சார். ஆக்சுவலி கிச்சனோட ஏரியா என்ன சைஸ் சார் வருது? கிச்சன் ஏரியா பாத்தீங்கன்னா அந்த அவுட்டர் பாத்தீங்கன்னா இது வந்து 7 feet by 10 feet வரும். ஓகே, 10 feet. அப்படியே பேக் யார்ட் போயிடலாம். இங்கேயுமே வுடன் டோர் கொடுத்திருக்காங்க. அதோட பாத்தீங்க அப்படின்னா grill gate, சேஃப்டி grill gate கொடுத்திருக்கோம். 2 கேட்ட தாண்டி நம்ம உள்ள போக முடியும். இது பாத்தீங்கன்னா 6 feet by 20 feet வருங்க. இந்த ஏரியா வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக சார். வாஷிங் மிஷின் ஏரியா. மேலேயே நாங்க வந்து மழை தண்ணி உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ஷெல்டர் அதுக்குமே செட் போட்டு கொடுத்துட்டீங்க. இந்த இடத்துல வாஷிங் மிஷினுக்காக வாஷிங் மிஷின் கனெக்ஷனுமே பக்காவா இருக்கு. பாத்துக்கங்க. ஆமா, வாஷிங் மிஷின். இது ஃபுல்லா பேக் யார்ட். அப்படியே நம்ம ஒரு கிச்சன் மாதிரியே வந்து இது ஒரு இதுவாயிரும். ஓகே. அது மட்டும் இல்லாம துணி காய போடுறதுக்கான இதுமே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆமா, துணி காய போடுறதுக்கு கொடுத்தாச்சு. அது அப்படியே வந்துருச்சு. அது ஓகே. இது வந்து செட் பேக். ஒரு வீட்டுடைய செட் பேக். இது 1 meter செட் பேக். அப்படியே தனித்தனி வீடுகள் தான் எல்லாமே. இங்க ரோ ஹவுசஸ் தான் ஃபுல்லா வருது. எல்லாமே தனித்தனியா. வால் ஷேரிங் கூட கிடையாது, எதுவுமே கிடையாது. இண்டிவிஜுவலா தனித்தனியா கொடுத்துட்டோம். தனித்தனி வீடு கொடுத்துட்டோம். இங்க கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு பெட்ரூம் கொடுத்திருக்கோம். இது ஸ்மால் பெட்ரூம். கொஞ்சம் வயசானவங்க எல்லாம் இங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு 9/10 அப்படின்ற அளவுல நம்ம ஒரு பெட்ரூம் கொடுத்திருக்கோம். சோ இது 9/10. இதுக்கு வார்ட்ரோப்ஸ் எல்லாம் கொடுத்திருக்கோம். இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிரானைட்ஸ். இங்க கடப்பா அதெல்லாம் கிடையாது. ஃபுல்லா எல்லா இடத்துலயும் கிரானைட். இங்க கடப்பாவே பார்க்க முடியாது. இங்கேயுமே இருக்கு, மேலயுமே இருக்கு. அது ஸ்டோரேஜ் மாதிரி நம்ம எது வேணா வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது சைஸ் என்ன சார் சொன்னீங்க? இது 9/10. 9/10 9 வரும். இது 10 வரும். ஓகே. அதே மாதிரி டைல்ஸ்லாம் என்ன டைல்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க? கஜாரியா டைல்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க. 2/4. சைஸ் பாத்தீங்கன்னா 2/4 டைல்ஸ் யூஸ் பண்ணி. டைல்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 2/4 நல்ல ஒரு அகலமான டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே நல்ல லக்ஸரி ஃபீல் கொடுக்குது. லக்ஸரி தான் இது.
ஆக்சுவலா இப்போ இப்படியே வரோம் அப்படின்னா இங்க வெளியில வரும். பெட்ரூம்ல இருந்து வந்தோம்னா இது பாத்தீங்கன்னா இது ஸ்பெஷல் வுடன் ஸ்டேர் கேஸ். இந்த மாதிரி ஸ்டேர் கேஸ் நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. கரெக்ட். வெரி ஃபியூ பீப்புள் தான் இதை வந்து ஆக்சுவலா நான் பாத்துருக்கேன் சார். என்னன்னா வுடன் இருக்கு, ஸ்டீல்ல கொடுத்துருப்பாங்க, ஆனா நீங்க வுடனோட மிக்ஸ் பண்ணி கொடுக்குறீங்க. ஆமா, வுட். இது எல்லாமே வந்து வுடன் பிளேட்ஸ், கீழே ஸ்டீல் பிளேட்ஸ் கொடுத்து வுட் வந்து அது மேல இது பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து SS railing வித் கிளாஸ். இப்போ அப்படியே நம்ம மேல போறோம். கிரவுண்ட் ஃப்ளோர் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம், என்னென்ன இருக்குன்றத நீங்க பாத்துட்டீங்க. இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல என்னென்ன இருக்குன்றத அப்படியே பார்க்கலாம். இப்போ இங்க வந்துட்டோம் அப்படின்னா இங்க ஒரு சின்ன ஒரு ஏரியா இருக்கு சரிங்களா. இதுல நம்ம ரைட் சைடு இந்த சைடு போறோம் அப்படின்னா இது ஒரு பெட்ரூம், இங்க ஒரு பெட்ரூம் இருக்கு. இங்க வந்துட்டோம் அப்படின்னா சேம் அதே டைல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே நல்ல லக்ஸரி ஃபீல் கொடுக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா 11/10 இதனுடைய 11/10. சோ அது சேம் கஜாரியா டைல்ஸ் தான் எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணிருக்கோம். சூப்பர் சார். இதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதே போல வார்ட்ரோப்ஸ் எல்லா இடத்துலயும் வந்து சேம் வார்ட்ரோப்ஸ் இருக்கு. சேம் தான் பாத்துங்க. வித் கிரானைட் ஸ்லாப்ஸ், சேம் வார்ட்ரோப்ஸ், மேல வந்து ஸ்டோரிங் ஓகே எல்லாம் இருக்கு. அங்க என்ன சார் இருக்கு? சோ இது வந்து ஆக்சுவலி பாத்ரூம்ங்க. இங்க பாத்ரூமா? ஓகே. இது பாத்ரூம். இது வந்து 8/4. இதுல இருந்து வெளியில வரும்போது இது வந்து ட்ரெஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஓகே. ட்ரெஸ்ஸிங் ஏரியா. ஆமா, பாத்ரூம்ல இருந்து வெளியில வந்தா ஃபுல் ட்ரெஸ் முடிச்சிட்டு வெளியில போற மாதிரிங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே வந்துட்டோம் அப்படின்னா இங்க தான் ஒரு அழகான வியூவே இருக்கு. ஸ்மால் பால்கனிங்க. ஈவினிங்ல சும்மா அப்படி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இல்ல ஒரு இலைப்பாடுறதுக்கு ஒரு அழகான பால்கனிங்க. இது வந்து 5/5. ரொம்ப பெருசாவும் இருக்காது, ரொம்ப சின்னதாவும் இருக்காது. கரெக்டா ரெண்டு பேரும் அழகா உட்கார்ந்து டீ குடிக்கிறாங்க பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. இதுக்கப்புறம் நம்ம அடுத்த பெட்ரூம் போலாம். இது இன்னொரு பெட்ரூம் சொல்லுவாங்க. சோ இதுவும் சைஸ் வந்து 10/11 தான் இது சைஸ். இதுலயும் வந்து வார்ட்ரோப்ஸ் எல்லாம் பாருங்க அதே தான் சேம். இது ஹேங்கிங் பண்ணிக்கிறதுக்காக ஷர்ட்ஸ் அண்ட் பேண்ட்ஸ் ஹேங் பண்றதுக்காக கொடுத்து, மற்றது எல்லாமே ஸ்லாப்ஸ் எல்லாமே கிரானைட் ஸ்லாப்ஸ் கொடுத்துருக்கோம். இது வந்து ஆக்சுவலி வந்து கிளையன்ட்ஸ் அவங்க பண்ணிருக்காங்க. ஆமா, இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நாங்களா போட்டுருக்கிறது. இது மேட்ரஸஸ்லாம் அப்புறமா வரும் இதெல்லாம். ஓகே. சோ அப்படியே அட்டாச் பாத்ரூமோட இருக்கு. அட்டாச் பாத்ரூம். ரெண்டு பெட்ரூமே அட்டாச் பாத்ரூம். ஓகே. பாத்ரூம் அந்த சைடு பாத்ரூம் இருக்கு. பாத்துங்க, ரெண்டு பாத்ரூமே அட்டாச் பாத்ரூம் தான். எல்லாமே வெஸ்டர்ன் ஸ்டைல்லே கொடுத்துருக்காங்க. பாத்துங்க, செம்மையா இருக்கு. இதுக்கு மேல என்ன சார் இருக்கு? இதுக்கு மேல மொட்டை மாடி தான். மொட்டை மாடி தானா? அதுக்கு இதே வுடன் அப்படியே கண்டினியூ வந்துருங்க. ஆக்சுவலா நம்ம 3 BHK பார்த்துட்டு இருக்கோம். கரெக்ட்டா சார்? ஆமா, 3 BHK தான் இது. கீழ கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு பெட்ரூம், இது வந்து மொட்டை மாடிங்க. மொட்டை மாடியுமே நல்ல ஒரு ஏரியா கொடுத்திருக்காங்க. இங்கேயுமே சேஃப்டிக்காக கிரில் கேட் கொடுத்திருக்காங்க. கிரில் கேட் மொட்டை மாடியில பேக் சைடு. இந்த பக்கம் வந்து மேல தண்ணீர் தொட்டிக்கு போறதுக்காக இது ஒரு லேடர் கொடுத்துட்டோம். இதுதான் ஃபுல் ஏரியா. கிரவுண்ட் மேக்ஸிமம் கீழ இருக்கிற கிரவுண்ட் ஏரியா அப்படியே மேல இருக்குதுங்க. பக்கத்துல ஒரு செட் பேக் மட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. சார், அந்த வாட்டர் டேங்கோட கெபாசிட்டி எவ்வளவு சார்? 1000 லிட்டர்ஸ் கெபாசிட்டி. 1000 லிட்டர்ஸ். ஒவ்வொரு வீட்டுக்கு தனித்தனியா டேங்க் இருக்கு. இண்டிவிஜுவலா கொடுத்துறோம். இங்க பைப்லைன் கொடுத்துறீங்க சார். இது எதுக்கு சார்? மொட்டை மாடியில வந்து இங்க செடி வச்சாங்கன்னா யூஸ் பண்றதுக்காக. ஓகே, கார்டன் செட்டப்காக. ஆமா, இது கீழ இருந்து கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்ல இல்லையா? அதுக்காக இங்க கொடுத்து. ஃப்ரண்ட்ல வந்தீங்கன்னா ஆக்சுவலி இதான் ஃப்ரண்ட் சைடு. ஃப்ரண்ட் சைடு பாத்துக்கங்க. இங்கேயுமே கிளாஸோட செம்மையா இருக்கு. வித் கிரானைட் தான் பிளாட்ஃபார்ம். எல்லா இடத்துலயுமே கிரானைட் தான் வரும். எங்கேயுமே கடப்பா வராதுங்க. எங்க இதுல கடப்பாவே யூஸ் பண்றது இல்லங்க. இந்த வியூ பாத்துங்க. இங்க ஆக்சுவலா எத்தனை வீடு சார் கட்டிருக்கீங்க இது வரைக்கும்? இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 15 வீடு இருக்குங்க இங்க. இப்போ ஆக்சுவலி வந்து ஆல்ரெடி இதுல மொத்தம் 40 இண்டிவிஜுவல் வில்லாஸ்ங்க. இதுல மொத்தம் இது வரைக்கும் வந்து எனக்கு புக் ஆனது வந்து 20 வீடு புக் ஆயிடுச்சு. 20 வீடு புக் ஆயிடுச்சு. அதுல வந்து ஒரு 13 பேர் வந்து வந்துட்டாங்க லிவிங். 13 பேர் பாத்தீங்கன்னா தெரியும், அவங்க வீட்டுல கார் நிக்கும். இது வந்து ஆக்சுவலி வந்து நீங்க ரோடு பாத்தீங்கன்னா மண்ல இருக்கு. அது எதுக்கு விட்டுருக்கோம்னா இங்க எல்லாமே ஃபுல்லா அண்டர்நீத் தான். அதாவது கேபிள்ஸ் பைப்ஸ் எதுவுமே வெளியில இருக்காதுங்க. எல்லாமே அண்டர் கிரவுண்ட்ல போயிருங்க. அதுக்காக ஒரு ட்ரென்ச் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு ட்ரென்ச்ல எல்லா லைனும் எடுத்துட்டு அந்த பக்கம் ஒரு ட்ரென்ச் இந்த பக்கம் ஒரு ட்ரென்ச் ரோட் சைடுல பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ரோடு போடுவோம். இது கேட்டட் கம்யூனிட்டி. இது இந்த கேட்டட் கம்யூனிட்டில மொத்தம் வந்து 40 வில்லாஸ் வருது, அபார்ட்மெண்ட்ஸும் வருதுங்க இங்க. சோ இதுல வந்து கேட்டட் கம்யூனிட்டின்றதுனால நாங்க வந்து பார்க் ஏரியா கொடுக்குறோங்க. இது இங்க பார்க் ஏரியா. இது பார்க் 4 கிரவுண்ட் 10,000 ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்க் ஏரியாங்க. இது அப்படியே ஃபுல்லா 10,000 ஸ்கொயர் ஃபீட். அதுக்கு அப்படியே பின்னாடி வந்து ஸ்விம்மிங் பூல் வருதுங்க. சூப்பர். இங்கே வருது, நம்ம சைட்ல வருது. ஆமா, ஸ்விம்மிங் பூல் வருது. ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல கிளப் ஹவுஸ் வருது. கிளப் ஹவுஸ் உள்ள ஆல் இன்டோர் ஐட்டம்ஸ் ஃபுல்லா பண்ணிடுறோம். அது இல்லாம டாப் ஃப்ளோர்ல என்ன பண்றோம், நம்ம பேட்மிண்டன் கோர்ட் கொடுக்குறோம். கிரிக்கெட் பிட்ச் ஒன்னு கொடுத்துடுறோம். அது இல்லாம அந்த இடத்துல வந்து நீங்க எதனா பார்ட்டி எதனா பண்ணணும் அது மேலே பண்ணிக்கலாம். அந்த மாதிரி செட்டப் வருதுங்க இங்க. இது எல்லாமே வந்து எல்லாம் டாப் கிளாஸ் பீப்புள் வந்திருக்கவங்க எல்லாம். இன்கம் டாக்ஸ் பீப்புள் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து HCL ஒர்க் பண்றவங்க இருக்காங்க. ஐடி பீப்புள் இருக்காங்க. ஃபுல்லா எல்லாமே வந்து டாப் கிளாஸ் பீப்புள் தாங்க. அங்க பாத்தீங்கன்னா இதுதான் வந்து வேல்டெக்கோட ஹாஸ்டல். அதுக்கு பக்கத்துலயே பாத்தீங்க அப்படின்னா வேல்டெக் உடைய லா காலேஜுமே இருக்கு. சரிங்களா? அதே இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா நஸ்ரத் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்கு. ஆமா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்கு. வேல்டெக் உடைய வந்து CBSE ஸ்கூல் இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூலுமே நியர்பைல இருக்கு. கேந்திர வித்யாலயா இந்த பக்கம் ஒரு ஸ்கூல் இருக்கு, இந்த பக்கம் ஒரு ஸ்கூல். இந்த பக்கம் HVF ஓட கேந்திர வித்யாலயா, இந்த பக்கம் CRPF கேந்திர வித்யாலயா. ரெண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூலும் இருக்குங்க. அப்புறம்
டெம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயா டெம்பிள் இருக்கு, சர்ச் இருக்கு, பஸ் அந்த ஃபெசிலிட்டி அளவுக்கு வந்து பக்காவா பஸ் இருக்குங்க. ஃபெசிலிட்டி. அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷனுமே நியர்பைல இருக்கு. பஸ் கனெக்டிவிட்டி பக்காவா இருக்கு. இங்க ஆக்சுவலா இங்க இருந்து நம்ம ரைட் சைடு போனோம் அப்படின்னா ரெட் ஹில்ஸ் கூட போயிட முடியும் சார். ஆமா, இங்க இருந்து போனோம்னா ரெட் ஹில்ஸ், இங்க இருந்து அரௌண்ட் ஒரு 13 கிலோமீட்டர் ரெட் ஹில்ஸ் வரும். அதே இந்த சைடு போனோம் அப்படின்னா ஆவடி போயிடலாம். ஆவடி போயிட்டோம் அப்படின்னா கோயம்பேடு போயிட முடியும். இங்க இருந்து அவுட்டர் ரிங் ரோடு ஈஸியா பக்கத்துலயே இருக்கு. இப்ப Transport. பார்த்த வரைக்குமே லக்ஸரியான ஒரு வில்லா கொடுத்துருக்கீங்க சார். ஆக்சுவலா இது பட்ஜெட் என்ன சார் வருது? இதனுடைய பட்ஜெட் பார்த்தா 81 lakhsங்க. Okay. பிளாட் வித் பில்டிங் ரெண்டுமே சேர்த்து 81 lakhs 81 வருதுங்க. lakhsல. அதுதான். சரிங்க சார். இப்போ ஒரு சிலர் வந்து பாக்குறவங்க இந்த வீடு நல்லா இருக்கு, ஆனா நம்மளால வந்து எல்லா அமௌண்ட் கட்டி வர முடியாது. இனிஷியலா எனக்கு ஒரு அமௌண்ட் இவ்வளவு கட்ட முடியும், அப்படி மீதத்தை எனக்கு பேங்க் லோன் ஆட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா. பேங்க் லோன் பண்ணி கொடுத்துடலாங்க. அப்ப 80 ல இருந்து 85% வரைக்கும் பண்ணலாங்க. ஓகே சார். சார் ஆக்சுவலா இப்போ வந்து வில்லா 40 வில்லா வரும்னு சொன்னீங்க. இப்போ நம்ம பார்த்த வீட்டுக்கு வந்து 81 லட்சம் சொல்றீங்க. இப்போ எல்லாத்துக்குமே அதே பட்ஜெட் வருமா இல்ல மாத்தி இல்ல, வருமா? இது வந்து 3 பெட்ரூம், Okay. இதுக்கு வந்து 81 lakhs. 2 பெட்ரூம் இருக்கு, அது 65 lakhs பட்ஜெட்லயே இருக்கு. ஓகே, 65 லட்சத்துல நீங்க கட்டிக்க முடியும். இப்போ இல்ல இண்டிவிஜுவல் வில்லாஸா ஒரே ஒரு 1 BHK அந்த மாதிரி பாக்குறாங்க அப்படின்னா 1 BHK இங்க கிடையாது. கிடையாது. Only 2 BHK, Starting 3 2 BHK, 4 தான். BHK, கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்றாங்க பாத்தீங்களா, ஆமா. அது வந்து 4 BHK. 4 sorry. BHK வா? 4 Okay. BHK. அது பெரிய வீடு, அது பெரிய இடமும் லேண்டும் பெருசு பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்கோங்க. சரிங்க சார். பிரசன்ட்லி அவைலபிள். ஆனா பட்ஜெட் அதுக்கு ஏத்த மாதிரி பட்ஜெட் இருக்குங்க. அது 4 Okay. BHK. என்ன சார் பட்ஜெட்? 65 lakhs வருதா? 65 lakhs தான் ஆரம்பம். ஓகே. அதுக்கு முன்னாடி அதோட கீழே இருந்தது, ம். அதெல்லாம் சோல்ட் அவுட். இப்போ அவைலபிள் பாத்தீங்கன்னா 65 lakhsல இருந்து அவைலபிள். 65 இருக்கு, அப்புறம் 67 இருக்கு, 69 இருக்கு, 70 இருக்கு, அப் டு 73 வரைக்கும் இருக்கு. ஆனா வந்து லேண்ட் ஏரியா வந்து ரொம்ப பெருசுங்க. அது பெருசு ரொம்ப அது. பெருசுனா 1100 ஸ்கொயர் ஃபீட், இது வந்து 800 ஸ்கொயர், அது 1100 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் ஏரியா. அதுல வந்து பில்டப் ஏரியா பாத்தீங்கன்னா 1950ங்க. அது இது வந்து 1230. அது 1900 வருது, 1200. ஓகே. ஆக்சுவலா Plot. பட்ஜெட் அதிகமா வரும் அதுக்கு. பட்ஜெட் அதிகமா வருங்க அதுக்கு. அது எல்லாமே சோல்ட் அவுட்டுங்க. Okay. அதெல்லாம் சோல்ட் அவுட் வந்துட்டாங்க. ஆள் வந்து லிவிங் இங்க வந்து பாத்தீங்கன்னா 20 வீடு புக் ஆயிருக்கு எனக்கு. 20 வீடுல ஆல்மோஸ்ட் 13 பேர் வந்துட்டாங்க. இப்போ 7 வந்து கட்டிட்டு இருக்கோங்க. ஏன்னா வந்து இது வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். 800 ஸ்கொயர் ஃபீட்ன்றதுல நாங்க போட்டிருக்க டிராயிங் கரெக்டா வரும். ம். சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணிக்கலாம். ஓகே. நம்ம ஆல்ரெடி நாங்க வந்து CMD அப்ரூவ் பண்ணி வச்சுட்டோம். நாங்க சோ ஸ்டார்ட் பண்ணோம்னா மேக்ஸிமம் 7 மாசம் இன்னைக்கு வராங்க அப்படின்னா ஒரு 7 மாசத்துல சாவியை கொடுத்துடலாம். கொடுத்துருவோம். ஆமா, உடனே இந்த சைட்டை பார்க்க நினைச்சீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான சைட் விசிட் புக் பண்ணுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ.